பார்வதி தேவி, இறைவி பார்வதி, ஒருநாள் குளிக்கப் போகும்போது ஒரு சிறிய பையனைத் தன்னுடைய உடலிலிருந்த மஞ்சளில் உருவாக்கினாள். அந்த பையனை, நான் குளித்து முடிக்கும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று சொல்லி வெளியே காவலராக நிறுத்தினாள். அதே நேரம் சிவபெருமான் அங்கே வந்தார். அவர் உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் அந்த பையன் அவரை அனுமதிக்கவில்லை. அதனால் கோபமடைந்த சிவன் அந்த பையனின் தலையை வெட்டிவிட்டார். பார்வதி வெளியே வந்ததும் நடந்ததை பார்த்து மிகவும் துயரமடைந்தாள். அவள் கோபத்தில் உலகமே நடுங்கியது. தெய்வங்கள் எல்லோரும் வந்து சமாதானம் செய்ய சிவன் ஒரு தீர்வு கூறினார். கிழக்கு நோக்கி தூங்கும் எந்த உயிரின் தலை முதலில் கிடைக்கிறதோ அதையே இந்த குழந்தைக்கு பொருத்துவோம். அவர்கள் கண்ட முதலாம் உயிர் ஒரு யானை. யானையின் தலையை கொண்டு வந்து அந்த பையனுக்கு பொருத்தினார்கள். பையன் உயிர்த்தெழுந்தான். அவருக்கு கணேசா அல்லது விநாயகர் என்று பெயர் சூட்டப்பட்டது.